ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோட்டம் ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் அக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். அக்கா என்னக்கா பண்ணுறீங்க? நாங்கள் வாழை செடி சொட்டு இப்போ வாழை செடி குழி போடுறோங்க. சரி சரி, அப்படியே மழை தூரிகிட்டே இருக்குது. இந்த தூரல்லையே அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கீங்க. மழை சொட்டு நீர் வாசனை போட்டிருக்காங்க. அது சும்மா குழி லவுண்ட் அடித்து தண்ணி விடுற மாதிரி லவுண்ட் பண்ணுறோம். ஓகே ஓகேங்கக்கா. எத்தனை பேர் செய்கிறீங்க? நாங்கள் 5 பேர் செய்கிறோம். சரிங்கக்கா. தம்பி, இது எவ்வளோ குட்டி போட்டிருக்கு? எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கு? போட்டிருக்கு 900 கன்று போட்டிருக்கு. 900 கன்று பூவாழை போட்டிருக்கு. ஓகே ஓகே. ஒரு கண்ணுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அடி. இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும் ஈல்டு வர? ஈல்டு வர எப்படியும் 10 மாதம். அப்படியா? அப்படியே அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. சொல்லுடா. வளர்ந்த உடனே நம்ம இலைக்குள்ளாஞ்சி தீ வாழைப்பழம் கொடுக்கலாம். மரம் இந்த கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வாழை மரம் கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இலை எல்லாமே வந்து வாழைப்பூ டிஃபனுக்கெல்லாம் ஆகும். இலை எல்லாம் வெட்டின மரத்துல நம்ம கல்லு கிளீன் பண்றதுக்கு வயிற்றுக்குள்ள கல் இருந்துச்சுன்னா கல்லு கிளீன் பண்ண தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு அந்த மரத்தை வெட்டி விடலாம். ஓகே ஓகே, சூப்பர். ஏன் குட்டி, இது எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இடைவெளியில வந்து நடணும்? 7க்கு 7, இப்படியும் 7 இப்படியும் 7. ஓகே ஓகே. 7க்கு 7 ஒவ்வொரு செடிக்கிட்டையும் சொட்டு நீர் போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கிட்டையும் கேட். எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வந்து சொட்டு நீர் வந்து விடணும்? நம்ம ஈரம் இருக்கிறத பொறுத்து 5 நாளைக்கு ஒரு டைம் போடலாம். 5 நாளைக்கு ஒரு டைம். இது வந்து நம்ம பக்கத்து தோட்டத்தில் தான் நடவு பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வாழை வந்து வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வாழைனாவே ஒரு செழிப்பான ஒரு தோட்டம் தான். அது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வளர்ந்துச்சுன்னா. அப்படியே விவசாயத்துக்கு மட்டும்தான் சாட்டர்டே சண்டே என்றைக்குமே லீவ் இல்லைங்க. பாருங்கள், இன்றைக்கி கூட வந்து எவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் என் பொண்ணு பாருங்கள் எப்படி போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறா. வேலை செய்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கா. இது அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா கன்று வச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாக அப்படியே துளிர் வந்துருக்குது. தண்ணி நல்லா விட்டோம்னா இன்னும் ஒரு வாரத்துலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வந்துடும் செடி. தனித்தனியாக வருது. ஒரு குருத்தா பெருசாகிக்கிட்டே வருது. எல்லா இடத்துலையும் துளிர் வந்துருச்சு. ஓரளவுக்கு இன்னும் அந்தான மட்டும் இன்னும் குழி போடல. அந்தான போய் குழி போடலாம். அப்படியே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குங்க. அதில் வந்து வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சிறு சிறு மலை துளியோடு வந்து செய்கிறது வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அப்படியே அக்காங்க வந்து டீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே வேலை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே டீ சாப்பிட போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டீ சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவ தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா அந்த குட்டி பிள்ளை. எங்கன்னா இதுக்கு மானியெல்லாம் கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்டில்? கொடுக்குறாங்க பிரியா. இது வந்து மானியத்தில் வந்ததான். அந்த சின்ன சின்ன கேட் வால் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம சொந்த காசில் வாங்கிக்கணும். ஓகே ஓகே தான். இந்த குட்டி குட்டியாக போட்டுருக்கிறது வேற டியூப்லேயே ஹோல்ஸ் வரும். இது வந்து நார்மல் டியூப், அப்படியே பிளைன் டியூப் வாங்கி இதுக்கு நம்ம யூஸுக்காக இது 7 அடிக்கு 1 ஹோல்ஸ் போட்டு அந்த கேட் வால் நாமளே செட் பண்ணிக்கலாம். இது பூவாழை கண்ணு? பூவாழை, ஆமாம் பூவாழை தான். ரேட் எவ்வளோங்கண்ணா இது ஒரு கண்ணு? ரேட்டு வந்து 25 ரூபா. ஆனால் வந்து அவங்களே பிடுங்கி அங்கேருந்து அத்தானிலேருந்து ஆளுங்க எல்லாமே அவங்களே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு கண்ணுக்கு 25 ரூபா. நம்ம எத்தனை கன்று போட்டாலும் அத்தனை கண்ணுக்கு டோட்டல் போட்டு கொடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். எப்படி ஒரு வருஷமா? ஆமாம், ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்குள்ளே வெட்டே முடிஞ்சிடும். 10 மாதம் ஆனால் ஏன ஆரம்பிச்சிடும், குளத்தள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே 2-3 மாதத்தில் பலனுக்கு வந்துடும். வெட்டிட்டா அப்புறம் இலைக்கி விட்டுறலாம். மாதம் இவ்வளோன்னு இலைக்கு காசு ஆகிடும் நம்மளுக்கு. அது வந்து ஒரு வருஷம் கூட விடலாம். பிள்ளை ஏறாமல் களை இல்லாமல் வச்சுருந்தவன் வருஷ கணக்கில் அது இலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி இருக்கிற வரையிலும், தண்ணி கட்டுற வரையிலும் நம்மளுக்கு இலை யூஸ் ஆகும். ஓகே ஓகே. மழை விட்டுச்சுக்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் கண்ணு, மழை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. மழையிலேயே குழி நோண்டிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும் தெரியல. ஒரு 1 hour ஆகுமா இதெல்லாம் குழி நோண்டி முடிக்க? 2 மணி நேரம் ஆகிடும். எப்படி சாப்பாடு டைம் 2 மணி ஆயிரும். ஏங்கா, இது அப்படியே மரம் பெருசாச்சுன்னா இடையில செடியெல்லாம் இந்த களையெல்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் நம்ம எப்படி இதெல்லாம் களையெல்லாம் எடுக்கிறது? சின்ன வண்டி இருக்கு கண்ணு, அந்த வண்டி விட்டு நம்ம ஓட்டிக்கலாம். செடிக்கு நம்ம கொத்திக்கலாம் ஆள் வச்சு. பெருசுண்ணா, அங்கே டான்ஸ் போட ஆயா அப்படியே பார்த்துக்கிட்டே வேலை செய்கிறாங்களாம்மா. அப்படிதான் டான்ஸ் ஆடுறதா?
ஆயாவும் டான்ஸ் பார்ப்பாங்களா இல்லை வேலை செய்வாங்களா? நல்லா பராமரிப்பு பண்ணணும், அதுதான் மெயின். சருவு நோவு விழுந்துருது, அதை அடிக்கடி மருந்து அடிச்சுட்டு அது நோவு இல்லாமல் கொண்டுகிட்டு வரணும். மருந்து அடிக்கணும்க்கா? மருந்து அடிக்கணும், களை இல்லாமல் வச்சுட்டு இருக்கணும் தோட்டத்தை. ஊடு மாதிரி வச்சுக்கிட்டோம் தோட்டத்தை. அக்கா உரம்லாம் என்னக்கா போடுவீங்க? மாட்டு சாணம் இந்த மாதிரியா? செடிக்கு எருவு போடலாங்கண்ணே, எருவு போடலாம், உரம் போடலாம், டிஏபி உரம் போடலாம். ஆனால் டிஏபி விட நீ அதிகமாக வந்து நம்மக்கிட்ட மாட்டு சாணம் அதிகமாக இருக்குது, நம்மளதே மாடெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்குவீங்க. எருவுன்னா நல்லா இருக்கும். உரத்தோட உரம் விட நம்ம எருவு தான் நல்லாயிருக்கும் செடிக்கு. அப்படியே மாடு இல்லாதவங்க எருவு இல்லாதவங்கலாம் வந்து டிஏபி தானே யூஸ் பண்ணி ஆகணும். எருவு கிடைச்சா வாங்கிக்கலாம், எருவு கிடைக்கலன்னா டிஏபி தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. எவ்வளோ எருவு போட்டாலும் டிஏபி போட்டே தான் ஆகணும். ஆயா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, ஏன் வந்துட்டீங்க நீங்களும்? எல்லாம் அப்படியே சும்மாவே இருந்தா எப்படி, கொஞ்ச நேரம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணலாம். ஏன் வயசு பிள்ளைங்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியறதில்லங்கிறாங்க, நீங்கள் இந்த வயசுலேயும் வந்து எப்படி வேலை செய்கிறீங்க பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் செய்யலாங்க, சும்மா இருந்துக்கிட்டே நல்லா இருக்குதா? ஆமாங்க ஐயா. சரி சரி. வயசு பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற வேலையே செய்ய முடியலன்ட்டு இருக்கிறோம் ஏங்க ஐயா. ஆனால் நீங்களாம் பாருங்கள், உண்மையாகவே உங்களெல்லாம் பாராட்டணும். எப்படி வேலை இந்த வயசுலேயும் வந்து எப்படி வேலை செய்கிறீங்க? செஞ்சவங்க கண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால இப்போ சும்மா இருக்க முடியல, கொஞ்சம் நேரம் செய்யலாம். வேலை செய்யாமல் இருக்க முடியறதில்ல. ஆமாம், அதனால் கொஞ்சம் செய்யலாம். ஏங்க ஐயா, வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேலை செய்கிறத பற்றி என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா வேலை செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. ஆமாம் ஆமாம், வேலை செஞ்சால் தான் உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களாம் நடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு வாழ்ந்து தான் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது எதுக்குமே நம்ம சலுப்படக்கூடாது. நல்லா வேலை செஞ்சால் தான் உடம்பு நல்லா இருக்கும். ஏங்க பாருங்க, பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், வேலை செய்யணும், அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இளைய தலைமுறை வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏங்க ஐயா, வெயில் இல்லாததுனால இப்போ வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயில் இல்லாத நல்லா குளிச்சா நல்லா இருக்குது. வெயில் இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய வேலை பண்ணி தான் ஆகணும். இல்லாதனால நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணிட்டு தான் இருக்கணும். வேகாத வெயிலில் கூட வேலை செஞ்சுருக்கீங்களே, நான் பார்த்துருக்கேனே. ஏங்க ஐயா, நம்ம ஏரியாவுக்கு வந்து மயில் அதிகமாக இருக்குல்ல? அதிகம், குரங்கு அதிகம். ஆமாம், பன்னி, இது எல்லாமே அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த வாழைக்கு அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை. அதான் குருத்து கொத்துதே மயில். குருத்து கூட கொத்துதா? அதான் முடுக்கிறோம்ல. அப்படியா? ஐயோ, மயில் வாழை குருத்து கூட விட மாட்டேங்குது. குரங்கு மயில் இதுகிட்ட எல்லாம் இருந்துதான் நம்ம காப்பாற்றி ஆகணும். ஆமா கண்ணு, மயில் குரங்கு எல்லாம் காவல் பார்க்கணும். காவல் பார்த்து அதுக்கு மேலே வரதுதான் நமக்கு ஈல்டு. அப்படியே இந்த சொட்டு நீர் பாசனம் அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே நேராக இழுத்து விடணும். அதுதான் தம்பி அப்படியே இழுத்து விட்டுட்ருக்காங்க. அப்படியே இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே அந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே கரெக்டாக இழுத்து ஜாயின் பண்ணி விடணும். அப்போ தான் தண்ணி வாழைக்கு கரெக்டாக போகும். இவ்வளோ வேலை இருக்குங்க. அக்கா வந்து பாரம்பரிய ஸ்வீட்டெல்லாம் நல்லா செய்வாங்க. ஒரு நாளைக்கு நான் அக்காவை செய்ய சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்படியே நானும் கொஞ்ச நேரம் இவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.